Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். நம்ம Madras Samayal குடும்பம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட ஒரு குடும்பமா வளர்ந்து நிக்கிறோம். நம்ம Madras Samayal ஆரம்பிச்சு 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க கொடுத்திருக்க அன்புக்கும் உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட அன்பும் இவ்வளவு பாசமான கமெண்ட்ஸும் இல்ல அப்படினா கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. உங்களோட அவ்வளவு பொக்கிஷமான நேரத்தை செலவு பண்ணி வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போன வாட்டி 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ நம்ம வீட்டு குட்டி செஃப் நமக்காக பொட்டுக்கடலை லட்டு செஞ்சாங்க. இந்த வாட்டி அவங்கள வந்து எக்லெஸ் சாக்லேட் கப்கேக் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். டடா! ஓகே. 1/4 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய், 1/4 கப் பால், 1 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். மிக்ஸ் பண்றது கரண்டி எடுத்துட்டு வரலையா நீங்க? மிக்ஸ் பண்ணுமா? மிக்ஸ் பண்ணுங்க 40 செகண்ட்ல வீடியோவே முடிஞ்சாச்சு. அம்மா தேய்ச்சு 4 நிமிஷம் எடுப்பாங்கடா. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, போதாது. ஓகே, என்ன பண்ணணும்? மாவு போடணுமா? எவ்வளோ வேணும்? 1.5 கப் போடுவோமா? சரியா இருக்குமா? ஓகே, அது மாவு அப்படியே போட்டுறாதீங்க. 1/2 கப் மைதா மாவு, இது வந்து 185 கிராம். சரி, கொக்கோ போடணுமா? 1/4 கப் கொக்கோ பவுடர் 25 கிராம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பா. சரி, இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோமா? ஓகே, மிக்ஸ் பண்ணுமா? சரி பண்ணுங்க. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்டா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டா? சோறு தான் தரீங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சா? சரி, இந்த கப் கேக் உள்ள வைக்குமா? கொஞ்சம் 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 கீழே இருந்து ஊற்றுங்க. வெளியெல்லாம் சிந்தது பாருங்க. இந்த கீழே இல்லடா, நீ எந்திரிச்சு. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 15 நிமிஷம் ஆகும். இதை உள்ள வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, நீங்க பண்ண கேக் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கான்னு பார்க்கலாம். இப்படியா கேக் சாப்பிடுவாங்க? நல்லா இருக்கா? இந்த கேக் யார் பண்ணாங்க? ஆன்யா பண்ணீங்களா? நல்ல டேஸ்டா வந்திருக்கே. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்ஸ். நம்மளோட குட்டி செஃப் வந்து அவன்ல வச்சிருக்காங்க. நான் வந்து குக்கர்ல செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு மேலே சேர்த்துட்டு நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அழகாக எடுக்கிறதுக்கு வரும். எக்ஸஸ் இருக்கிற மாவை லைட்டாக கொட்டிக்கோங்க. 1/4 கப் புளிப்பில்லாத கெட்டியான தயிர், 1/2 கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன், 3/4 கப் பால், 1 கப் சர்க்கரை, இது வந்து 200 கிராம், கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் 1/2 கப் மைதா மாவு, இது வந்து 185 கிராம், கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர், இது வந்து 25 கிராம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு லேசாக எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம வந்து கலந்து வைக்கணும். ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கேக் வந்து ஹார்டாகிட்டே இருக்கும். அதனால எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி வருதில்ல, இது சரியாக இருக்கும். எப்பவும் போல தான் குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு லேயர் உப்பு சேர்த்துட்டு தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மிதமான சூடில் 5 நிமிஷம் ஃபஸ்ட் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து மிதமான சூடில் 17லேருந்து 18 நிமிஷம் போல் பேக் பண்ணிக்கோங்க. நம்ம வைக்கக்கூடிய பாத்திரத்தோட சைஸை பொறுத்து பேக்கிங் டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எனக்கு சரியாக 18 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகியிருக்குன்னு. பாருங்கள், உள்ளே வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக அவ்வளோ அழகாக பஞ்சு போல் வந்திருக்கு. மெட்ராஸ் சமையல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.